சந்திச்சிருக்கீங்க. எந்த வருஷத்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சந்திச்சது எப்படி மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? 1984 இருந்து 89 வரைக்கும் படித்த மாணவர்கள் இங்க வந்து கூடியிருக்காங்க. ஒரு 65 மாணவர்களுக்கு மேல 91 மாணவர்களுக்கு மேல அவங்க ஃபேமிலிஸோட வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மீட்டிங் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலிஸ், குழந்தைகள், பேர குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இவ்வளவு வருடங்கள் கழித்தும் ஆசிரியர்களையும் பள்ளியும் நினைவில் வச்சு வந்து அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள மகிழ்விச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வாழ்வில் மறக்கவே முடியாது. மறுபடியும் நான் இங்கே வந்து தலைமை ஆசிரியர் பணிபுரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மாணவர்கள்லாம் நல்ல சந்தோஷமாக பேசினாங்க. அவங்களும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்த பள்ளியை பொறுத்த மட்டும் நல்ல பழக்க வளங்களை கொண்டதுனால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை தான் அவங்க கொண்டாடி இருக்காங்க. எல்லாருமே ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. அப்பெல்லாம் இவங்க குட்டி குட்டி பசங்களா இருந்திருப்பாங்க. ஆமா, இதுல குறும்புகார பசங்க எதுவும் ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாணவர்கள் ஏதாவது குறும்பு பண்ணிருப்பாங்களா? ஏதாவது குறும்பு பண்ண அது இங்க ஆளே இல்ல. கூடிய மட்டும் நீங்க சொல்ற குறும்பு இங்க வந்து மாணவர்கள் வந்து சேட்டை பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கத்துல ஒரு பில்டிங்ல இருந்து ஃபாதர் ஒருத்தர் வந்தார். ஒரு நாள் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் உள்ள நுழைஞ்சாரு. நான் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டு வந்து ரூம்ல வந்து உட்காந்தேன். என்ன சார் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டீங்களான்னு கேட்டாரு. அதாவது பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கு ஃபுல் ஸ்விங்கில், ஆசிரியர்கள்லாம் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அமைதியை பார்த்துட்டு பள்ளிக்கூடம் லீவ் விட்டீங்களா சார்னு கேட்டார். அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப அமைதியாக ஒழுக்கமாக பாடத்தை கற்றுக்கிட்டாங்க இங்கே. அதனால குறும்புன்றதெல்லாம் ரொம்ப மினிமம். அப்பப்போ சின்ன சின்ன சேட்டை தான். என்னுடைய பாலிசி என்னன்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் செகண்ட் வார்னிங்கிறதுலாம் கிடையாது. ஒரே அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாகவே. அதனால யாரும் தப்பு பண்ணுறது ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஓரளவு அன்னைக்கு நல்லொழுக்கமா வளர்த்தப்ப அன்னைக்கு அவங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அதை பார்த்து உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல? அன்னைக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்ட மாதிரிலாம் தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை வந்து எல்லா மதுரையில் இருக்க மூல முடுக்கிலேருந்து தான் இங்கே வந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு. இப்படி ஏரியாவில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுன்றது பெரிய விஷயம். கேக்கு நகர், அண்ணா நகர், இது ஐயர் பங்களாலாம் வந்தாங்க. எங்கள் ஸ்கூல் பஸ்ஸே ஐயர் பங்களா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. சிந்தாமணி, பனையூர் பக்கம்லாம் கூட்டம் கூட்டமாக பசங்க வருவாங்க. ஸ்கூல் பஸ் இருந்துச்சு, 2 பஸ்ஸு. அந்த அளவுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் அந்த பள்ளியை நோக்கி அவங்க வந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிசிப்ளின். நான் இந்த பள்ளியில் வந்து 1978 வந்து முதலாக 1ஆம் படித்தேன். இப்போ வந்து நாங்கள் வந்து 1985, 89 வந்து 9ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களாக சேர்ந்து ஒரு 70 பேர் குடும்பத்தோடு சேர்ந்துருக்கோம். சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் கழித்து இந்த நிகழ்வு நடத்தியிருக்கோம். இதில் வந்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த உருவாக்குற வந்து தலைமை ஆசிரியர் எல்லாரையும் அழைச்சி அவங்க எல்லாத்தையும் கௌரவப்படுத்தி நாங்கள் படித்த இந்த பள்ளிக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பள்ளி வந்து இப்போ வந்து 4 பிரிவாக போயிருந்தனால இந்த 4 பிரிவுள்ள பள்ளிகளுக்கும் பிரைமரி பள்ளிகளுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்குள்ள நூலகங்களுக்கான நூலகங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுபோக டாக்டர் முத்துச்சாமி மேல்நிலை பள்ளிக்கு வந்து கம்ப்யூட்டர் கணினி கொடுத்துருக்கோம். அதுபோக மேல்நிலை பள்ளிகளுக்கு வந்து வேதியியல் லேபை வந்து ஒரு மிக குறுகிய காலத்தில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புகளுக்கு இதை மாதிரி நல்லா பெரிய அளவில் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதுபோக மேல்நிலை பள்ளிகளுக்கு ஒரு கணினி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் நல்லா செஞ்சு இந்த பிள்ளைங்க நாங்கள் எப்படி இந்த கல்வியை கற்று வந்தோமோ அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இன்னும் பின்னால் வரும்போது நல்ல வரவங்களுக்காக இந்த பள்ளிகளுக்கு நாங்கள் படித்த பள்ளிகளுக்கு மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு விழாவுக்கு வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் ஆசிரியர்லாம் எங்களை வந்து இன்னும் வந்து பழைய நினைவுகளுக்கே கொண்டு போயிட்டாங்க. எங்களுடைய நினைவு வந்து கிட்டத்தட்ட வந்து 1985 நாங்கள் போய்ட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய வயது வந்து இப்போ வந்து 55 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 16 வயசு இளமைக்கு இப்போ சென்று விட்டோம். நாங்கள் வந்து இது வந்து எங்களுடைய இந்த மகிழ்ச்சி வந்து எத்தனை ஆண்டுகளாலும் இது கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது எங்களுக்கு வந்து. இது வந்து இது ஒரு பேரும் ஒரே குடும்பம்னு நினைச்சு எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி பண்ணுவோமோ அதை மாதிரி ஒருத்தர் பேசி பழகி ஒரே முடிவு எடுத்து இப்போ எல்லாரும் கலந்து பேச ஒருத்தர் சொல்லுவாங்க. கடைசியில் எல்லாருமே சமாதானம் ஆகி ஒரே முடிவில்
ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். இது வந்து 91 குடும்பம் வந்தான்னு கிடையாது, 91 பேர் ஒரே குடும்பமாக நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம். இப்ப 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்திருக்கீங்க, உங்களோட பள்ளி அந்த வகுப்பறையெல்லாம் போய் அங்கெல்லாம் உட்காந்து நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக அதே இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே படிக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் பண்ணோம். இந்த ஸ்கூல் வந்து அப்போ வந்து இது டாக்டர் டி முத்துசாமி நடுநிலைப்பள்ளியாக இருந்துச்சு. நாங்கள் 5ஆவது முடிச்சு 6ஆவது அப்போ படிக்கும்போது அந்த ஸ்கூலில் அந்த பில்டிங் புதுசாக கட்டினாங்க. அந்த பில்டிங் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போன பேட்ச். 6ஆவது போனதாண்டா எங்களை வச்சு தான் அந்த ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூலாக மாறிச்சு. ஹை ஸ்கூலுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கும்போது தான் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆச்சு. அப்படிங்கும்போது ஸ்கூலு நாங்கள் வளர ஸ்கூலு வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படிங்கும்போது கல்லூரி பள்ளியோட வரலாறு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சுருப்போம். அப்படிங்கும்போது அந்த 36 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போதும் எங்களுக்கு வந்து இதான் போய் பார்த்தோம். நாங்கள் இதான் நாங்கள் 5ஆவது படித்த ரூமு, இது நாங்கள் 6ஆவது படித்த ரூம்னு சொல்லி போய் எங்கள் குடும்பத்தெலாம் கூட்டிட்டு போய் காமிச்சோம். அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது சார். அது ஏன்னா நாங்கள் வந்து 6ஆவது படிக்கும்போது எனக்கு வயசு 11 வயசு தான். அப்படி அந்த கிளாஸ் ரூம் தான் எனக்கே 11 வயசு இருக்க மாதிரி எனக்கே ஃபீலிங் இருந்துச்சு.